தேனியில் ஜெயம் நகரில் 3400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வில்லா பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்களோட 42nd ப்ராஜெக்ட். அந்த வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், நதிபதி பொலியாண்டர் சீஃப். நான் ஒரு செக்ஸ் இன்ஜினியர். நாங்கள் 7 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட்டாக நாங்கள் தேனி சென்னையில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் மதுரை விட்டேன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ மதுரையில் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னால ஒர்க்கோட கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறோம். தேனிலையுமே ஸோ கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் பண்ணலாம்னு நினைக்கிறோம். முழுக்க சென்னையில் தான் பண்ணலாம்னு சொல்லி இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ சென்னையிலுமே ஆஃபீஸ் செட்டப் கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸ்டில் நாங்கள் மதுரையிலையும் சரி, தமிழ்நாடு முழுக்க சரி, நாங்கள் கன்சல்டிங் டிசைன் சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வீடு வந்து ரொம்ப லக்ஸூஸாக பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் டிசைன் அண்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் உங்களுக்கு பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு 4 BHK வில்லா. கிளைண்ட் வந்து 2 பசங்க. ஸோ அவங்க 2த்துக்கு ஒரு ரூம் பண்ணியிருக்கோம். அது போக கிளைண்ட்டுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ளஸ் ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணியிருக்கோம். ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது. என்னோடய பேர் ஆதி செந்தில். நான் இங்கே தேனியில் வந்து ராயல் என்ஃபீல்ட் டீலர்ஷிப் வச்சுருக்கேன். இது என்னோடய ஒய்ஃப் ஷர்மிளா. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் வந்து ரொம்ப நாள் எங்களுக்கு ஒரு கனவு, ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டணும்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த கனவு இருக்கும். ஃபைனலைஸ் பண்ணி எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு நான் இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு வந்து திவ்யா தான் காரணம். பட் அவங்களோட டிசைன்ஸ், அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று எங்களோட மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்து ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணாங்க. எங்களுக்கு தேவையான விஷயங்களை நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. நல்ல ரிசல்ட் எங்களுக்கு அந்த மாதிரி வந்தது. அந்த மாதிரி வந்ததில் தான் எனக்கு இன்றைக்கி அந்த ட்ரீம் ஹவுஸில் உட்காந்து இன்றைக்கி உங்களோட இந்த விஷயத்தை நான் பெருமையாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு, கார்னர் பிளாட்டு. ஸோ நார்த் சைடும் வெஸ்ட் சைடும் நம்மளுக்கு ரோடு இருக்குது. ஸோ அதனால் நம்ம எலிவேஷன் டிசைன் பண்ணும்போதே நார்த் அண்ட் வெஸ்ட் சைட் சேர்த்து தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எலிவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிக் கிளாடிங் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஸ்டோன் கிளாடிங் பண்ணியிருக்கோம். இதை வச்சு தான் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பால்கனி பக்கத்தில் பிரிக் கிளாடிங்கும், ஸோ உள்ளே ஃபுல்லாக ஸ்டோன் கிளாடிங் பண்ணி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ காம்பவுண்ட் வால்லையுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஸ்டோன் கிளாடிங் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி அது ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நேம் போர்டு மாட்ட போகிறோம். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே வந்துட்டு நிஷஸ் மாதிரி கொடுத்து நம்ம பிரிக் கிளாடிங் பண்ணி அதை ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ வெஸ்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே டெக்ஸ்சர்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ டிசைன் பண்ணிவிட்டு அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி லைட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ கிளைண்ட் வந்துட்டு சவுத் வெஸ்ட் கார்னருங்கிறனால அந்த காம்பவுண்ட் வால் ஹைட் கூட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதோட ஹைட்டை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாகவே பிரிக் கிளாடிங் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமோட விண்டோஸுமே ஃபுல்லாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றியுமே நம்ம வந்துட்டு ஸ்டோன் கிளாடிங் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இபி பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சோன்னா எலிவேஷன் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறனால சைடில் வச்சு நம்ம பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம 17 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 17 ஃபீட்டில் வந்துட்டு நம்ம 3.5 விக்கெட் கேட்டாக ப்ரொவைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க 17 ஃபீட்டை வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டட் கேட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லைடிங்கையும் விக்கெட் கேட்டையுமே வந்துட்டு ஒரே மாதிரியே டிசைன் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்துட்டு ஹேண்டில் பார்க் வந்துட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே ஒரு 1.5 ஃபீட்டுக்கு மட்டும் ஃப்ளூட்டட் மாதிரியே அது எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெக்டாங்கிள் ராட்ஸை வந்துட்டு நம்ம கேப் விட்டு வச்சு டிசைன் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாகவே HPL ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு SUV-யும் ஒரு ஹேட்ச்பேக்கும் இருக்குது. ஸோ 2 காரையும் நிறுத்துகிற மாதிரி பார்க்கிங் ஏரியா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பார்க்கிங்கோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 30 ஃபீட்டு, வித் பார்த்தீங்க அப்படின்னா 16 ஃபீட்டு. ஸோ ஒரு காரை வந்துட்டு வெர்டிக்கலாகவும் ஒரு ஹேட்ச்பேக் காரை வந்துட்டு ஹரிசான்டலாகவும் நிறுத்துகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டான ஏரியா தான். ஸோ கரெக்டாக நம்ம நிறுத்தினோன்னா 2 காரையும் நிறுத்திடலாம். பார்க்கிங்கோட ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காங்கிரீட்டில் பண்ணல, நம்மளுக்கு பட்ஜெட் கம்மியாகணும் அப்படிங்கிறனால ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கோம். ஸோ சுற்றி வந்துட்டு ஐபீம் யூஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ரூஃபிங் ஷீட் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ ரூஃபிங் ஷீட் வந்துட்டு உள்ள பார்க்கிங்கில் தெரியக்கூடாது அப்படிங்கிறனால வாக் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கிங்கோட ஃபுல் லென்த்துக்குமே வந்துட்டு நம்ம ஷீட் போடாமல் ஒரு 4 ஃபீட்டுக்கு மட்டும் பர்கோலாஸ் மாதிரி டிசைன் பண்ணி மேலே கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ தட் நம்ம பார்க்கிங்குள்ளே வந்துட்டு லைட்டிங் கிடைக்கும். பார்க்கிங்கோட ரூஃபில் வந்துட்டு மழை பெஞ்சது அப்படின்னா தண்ணியை வந்துட்டு நம்ம வெளிப்பக்கமாக கடத்தாமல் ஸோ உள்ளே ஒரு கட்டர் ப்ரொவைட் பண்ணி அது வெளியாக வந்துட்டு ஸ்ட்ராங் வாட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸோட சைடில் ஃபுல்லாகவே நம்ம ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த சீட்டிங் கீழே வந்துட்டு ஷூ ரேக் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் வந்துட்டு பார்க்கிங்கில் வந்துட்டு ஒரு ஸ்விங் ப்ரொவிஷன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்விங் ப்ரொவிஷனுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்போட லென்த் வந்துட்டு 6 ஃபீட் கொடுத்துருக்கோம். அதோட 2 சைடுமே நம்ம ஒரு தின்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்துட்டு பிளான்டர் பாக்ஸ் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீக்கில் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் டோரோட சைஸ் வந்துட்டு 5x7, 3.5 டோர் வந்துட்டு ஒரு பெருசாகவும் அதுக்கடுத்து 1.5 டோர் ஒன்றும் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் வந்துட்டு ஒரு ஸ்லைடிங் மெஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கிரில் கேட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நான் வந்து நிறைய கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அதனால வந்து திவ்யாட்ட நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு அதை வந்து என்னோடய ஹாலில் வந்து நான் வைக்கணுன்றதுக்காக வந்து 2 ஆப்போசிட்டில் 2 வால்லையுமே வந்து அவங்க அழகாக எனக்கு அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து
லைட்ஸ் எல்லாமே அதுக்காகவே வந்து கரெக்டாக வந்து அவங்க வாங்கி எனக்கு அதெல்லாம் அழகாக செட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரான வெயிட் ஹாலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ கம்மிங் 30th வந்து நாங்கள் எங்கள் ஆஃபீஸை வந்து மேடவாக்கமில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு ஆஃபீஸ் சேனல் ஓப்பன் பண்ணுறோம்னு சொல்லி. கம்மிங் 30th மேடவாக்கமில் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து மாதம் நாங்கள் ஹையர் பண்ணுறோம். நீங்கள் இன்ஜினியர் இருக்கீங்க, ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கீங்க, இல்லை அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு ஃபேர்மில் நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாப் காத்துட்ருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரானவனேவும் டோருக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு வெல்கம் வால் மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கேபினெட் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு நிறைய டிசைன் எலமெண்ட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரானவனே வந்துட்டு நம்ம மேலே ஒரு 2 ஹேங்கிங் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறப்போ ஒரு ஏஸ்தட்டிக்கல் லுக் கொடுக்கும் நமக்கு. ஹால் வந்து நாங்கள் வேறு மாதிரி பிளான் பண்ணோம், பட் வேறு மாதிரி அது அமைஞ்சது. உண்மையிலே அது வந்து எதிர்பார்க்காத விஷயம். ஹால் இப்படி தான் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல, பட் உண்மையிலே சிறப்பாக அமைச்சு கொடுத்தாங்க. அதேமாதிரி ஹை ரூஃபை பற்றி சொல்லும்போது, ஹை சீலிங்கை பற்றி சொல்லும்போது நாங்கள் நிறைய பிளான் பண்ணோம். அதுக்கு என்ன டிசைன் பண்ணோம், அந்த வால் பேட்டர்ன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணும்போது அப்போ அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க. எனக்கு அந்த ஐடியாவை ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி இந்த வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நாங்கள் டைல்ஸ்லேயே வந்து லேயிங் பண்ணுவோம், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் சொல்லி தான் அதை ஹைலைட் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலோட டோட்டல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 27 feet × 16 feet. அது போக நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டார்கேஸோட ஏரியா வந்துட்டு ஒரு 11 × 11 இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம ஹால் பார்க்குறப்போ ரொம்ப ஓப்பனாக ரொம்ப ஸ்பேசியஸாக தெரியும். ஹாலோட சென்டர் ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹை சீலிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹை சீலிங் வால் வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம நார்மல் டிவி யூனிட் பேக் பேனல் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4x2 வந்துட்டு நம்ம டைல் சூஸ் பண்ணி அதில் வந்துட்டு கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் டைல் வந்துட்டு அங்கங்கே வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஹாலோட ரூஃப்மே நம்ம ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம், வாக் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 சிமெட்ரிக்கல் வால் கிடச்சிருந்தது. ஸோ அதில் கிளைண்ட் வந்துட்டு அவங்களோட வால் ஹேங்கிங்கை மாட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு லைட் கொடுத்து அதில் ஹேங் பண்ணியிருக்கோம். டைனிங்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11x16. இது ஒரு ஓப்பன் டைனிங் தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு லிவிங்லேருந்து பார்க்குறப்பே வீடு நல்லா ஸ்பேஷியஸாக பெருசாக தெரியும். டைனிங்கோட சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சைடு டாய்லெட்டோட சங்கன் வருது. ஸோ இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம அதை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாக் ஷீட் வச்சு நம்ம ஒரே மாதிரி பேனலிங் பண்ணியிருக்கோம். டைனிங்கில் இருக்க வாஷ் பேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஓப்பனாக தெரியாமல் கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வாஷ் பேஷன் பேக்ரவுண்ட்லேயுமே வந்துட்டு நம்ம ஹைலைட்டர் டைல் கொடுத்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இங்கேயே ஒரு காமன் வாஷ்ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டைனிங்கில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ஒரு பேண்ட்ரி யூனிட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா எங்கேயுமே கான்க்ரீட் ஸ்லாப் போட்டு மேலே குவார்ட்ஸ் ஸ்டோன் வந்துட்டு போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கீழேயும் மேலேயும் வந்துட்டு ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் பெண்டன்ட் லைட் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். நான் திவ்யாட்ட வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி எனக்கு வேணும்னு நான் கேட்டது வந்து ட்ரை கிச்சன். ஏன்னா எனக்கு பேக்கிங் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்னால வந்து திவ்யாட்ட வந்து ட்ரை கிச்சன் எனக்கு தனியாக டிசைன் பண்ணி கேட்டிருந்தேன் நான். கிளைண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கிட்ட வரும்போதே அவங்களோட ஃபஸ்ட் ரெக்குயர்மெண்ட் என்னவாக இருந்தது அப்படின்னா ட்ரை கிச்சன் அண்ட் வெட் கிச்சன் வேணும். பிகாஸ் வந்துட்டு மெய்ட் வந்துட்டு வருவாங்க, அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வெட் கிச்சன் தனியாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ காம்பேக்டான ஒரு ட்ரை கிச்சனும் அதுலேருந்தே வந்துட்டு அப்படி வெட் கிச்சனுக்கு ஆக்சஸும் கொடுத்துருந்தோம். எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம கபோர்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரை கிச்சனோட வால் டைலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்கேஸில் கொடுத்துருக்க அதே ஹைலைட்டர் தான் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். கிச்சன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரி 4x2 டெரோசா டைல் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு கிச்சனில் ரொம்ப டர்ட்டாக இருந்தாலும் அதிகமாக தெரியாது. ஸோ ட்ரை கிச்சனில் வந்துட்டு நம்ம பெருசாக யுட்டென்சில்ஸ்லாம் கழுவ மாட்டோம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் கழுவுவோம். அப்படிங்கிறனால ஒரு காம்பேக்டான சர்க்குலர் சிங்க் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு வெட் கிச்சன். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11x16. ஸோ 2 பக்கமும் பேரலல் கிச்சன் மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சைடு வந்துட்டு ஹாப் வைக்கிறதுக்கும் ஆப்போசிட் சைடில் வந்துட்டு சிங்க்கும் டிஷ்வாஷரும் வைக்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு வாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டால் யூனிட் டிசைன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். அந்த சைடு தான் நம்மளுக்கு யூட்டிலிட்டிக்கு போகிறதுக்கான ஆக்சஸுமே இருக்குது. பார்க்கிங்கோட சைடில் வந்துட்டு நம்ம யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறதுக்காக ஒரு வே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மறைக்கிற மாதிரி ஜாலி வால் வச்சு டிசைன் பண்ணிவிட்டு ஒரு கேட் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பார்க்கிங்கோட சைட்லேயே நம்ம வந்துட்டு சிலிண்டருக்கான ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாகவே கிரில் ஒர்க்லேயே பண்ணியிருக்கோம். பூஜை ரூம் நான் கேட்டது மாதிரி அவங்க அழகாக வந்து எனக்கு அதை டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ கிளைண்ட் வந்துட்டு பூஜை ரூமோட டோர் வந்துட்டு நல்லா பெரிய டோராக தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம 5 feet டோர் கொடுத்துருக்கோம், டபுள் டோராக தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே டீக்கில் பண்ணிவிட்டு ஸோ சென்டரில் மட்டும் நம்ம ஃப்ளூட்டட் கிளாஸ் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம்.
பண்ணியிருக்கோம். பூஜை ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸ்ட் பார்த்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் வந்துட்டு 6x6. பூஜை ரூமோட ஃப்ளோர் மட்டும் தனியாக ஹைலைட் ஆகிற மாதிரி வேணும்னு சொல்லி கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த எல்லோ கலரில் இருக்க மொராக்கன் டைல் தான் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ வால்லையுமே ஃபுல்லாகவே வந்துட்டு டைல் பண்ணிடலாம், ஸோ தட் வந்துட்டு அழுக்காகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மித்த சைட்லலாம் வந்துட்டு மண்டேலா பெய்ஜ் வந்துட்டு பூஜை ரூமோட ஃப்ளோருக்கு மட்டும் போடுவோம். ஸோ இதில் பூஜை ரூமுக்கு வந்து நம்ம தனியாக ஹைலைட் பண்ணுற மாதிரி டைல் யூஸ் பண்ணிட்டனால வால்க்கு வந்துட்டு அந்த மண்டேலா பெய்ஜ் டைல் யூஸ் பண்ணோம். ஸோ தட் உங்களுக்கு அந்த மொராக்கன் பேட்டர்னோட அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கிளைண்ட் வந்துட்டு வாலில் நிறையா சாமி ஃபோட்டோ மாட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ சிஎன்சி டிசைன்ஸ்லாம் பெருசாக வேண்டாம், அப்படின்னா தான் வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸுமே ஹேங் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தனால அங்கங்கே ஷெல்ஃப்ஸ் மாதிரி கொடுத்து ஒவ்வொரு சாமியுமே ஹைலைட் பண்ணுற மாதிரி மேலே சிஓபி லைட் கொடுத்துருக்கோம். வந்துட்டு நம்ம ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு வாக் ஷீட் தான் ஃபுல்லாக போட்டிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க கெஸ்ட் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x10. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சைட் கபோர்ட் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடு வந்துட்டு குவீன் சைஸ் பெட் போட்டிருக்கோம். ஸோ பெட்டோட பேக் சைடு வந்துட்டு நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக வால்பேப்பர் ஒட்டியிருக்கோம். இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5x10. ஸோ கிளாசெட் வந்துட்டு நார்த்தில் சவுத் வைக்கணும் அப்படிங்கிறனால கிளாசெட்டை வந்துட்டு அந்த எண்ட் கொண்டு போயிட்டோம். சென்டரில் டோர் ஓப்பன் பண்ணோடனே வாஷ் பேஷன் இருக்க மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ பாத்ரூமோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஷவர் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப்ஸோட ஹேண்ட் ரெயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்எஸ்ல தான் பண்ணியிருக்கோம். ஸோ எம்எஸ்ல பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு உட்டன் ஹேண்டில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எம்எஸ் ஹேண்டிலோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் ராட்ஸ் கொடுத்து அங்கங்கே வந்துட்டு சிஎன்சி டிசைன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதே பேட்டர்ன் தான் நம்ம விண்டோட கிரில்லையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோட கிரில் பேட்டர்ன்லையுமே வந்துட்டு சென்டரில் கீழே பாட்டம் அண்ட் டாப்பில் வந்துட்டு சிஎன்சி டிசைன் கொடுத்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு மித்த இடத்துலலாம் வந்துட்டு வெர்டிக்கல் ராட் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் வந்துட்டு ஃப்ளோரிங் வந்துட்டு ஒரு மாதிரி லைட் கிரே கலர் ஷேடில் தான் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். அதனால் ஸ்டெப்ஸோட ரைசர்லையுமே வந்துட்டு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்டில் தான் கொண்டு போயிருக்கோம். ஸோ மித்த சைடில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாதிரியே வந்துட்டு ஸ்டெப்ஸோட டாப்பில் வந்துட்டு கிரானைட்டும் ரைசரில் வந்துட்டு நம்ம மொராக்கன் டிசைனில் இருக்க டைல் பேட்டர்னும் யூஸ் பண்ணியிருக்கோம். யூ ஷேப் ஸ்டார் கேஸ் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹை சீலிங் ஏரியா இங்கேயுமே கிடைக்கும். அதையுமே நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு சாண்ட்லியர் சென்டராக மாட்டியிருக்கோம். செயின் ஸ்டார் கேஸ் தான் இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்டார் கேஸ் கடியில் தான் நம்ம யூபிஎஸ்க்குலாம் வந்துட்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதை கவர் பண்ணுறதுக்காக அது கடியில் வந்துட்டு உட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்டார் கேஸோட விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கேஸோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டெப் மாதிரி வரும் அந்த விண்டோவோட டிசைனுமே. ஒவ்வொரு விண்டோக்கு மேலேயுமே அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்ம லைட்டிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அலுமினியம் விண்டோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே டிண்டட் கிளாஸ் தான் போட்டிருக்கோம். பிகாஸ் இது இங்கே வந்துட்டு நம்ம டபுள் சைடுமே வந்துட்டு ரோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு வெயில் வந்துட்டு பில்டிங் மேலே அதிகமாக படும். ஸோ உள்ளே வந்துட்டு ரொம்ப வெயில் வரக்கூடாது, கொஞ்சம் கூலிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிண்டட் கிளாஸ் போட்டிருக்கோம். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறி வந்தோடனே வந்துட்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்துட்டு பெட்ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. டபுள் ஹைட் ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் ஹேண்டில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா பிளைன் கிளாஸ் கொடுத்துட்டு மேலே வந்துட்டு உட்டன் ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேஃப்டி பர்பஸ்க்காக கொஞ்சம் ஹைட் அதிகமாகவே கொடுத்துருக்கோம். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க லான்ச் ஸ்பேஸு, ஒரு காம்பேக்டான ஸ்பேஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு சைடில் நம்மளுக்கு லாண்ட்ரி ஏரியாவோட டோர் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்துட்டு ஐனிங்காக ப்ரொவிஷனுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஹை சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்டராக ஒரு பெரிய சாண்ட்லியர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு நம்ம ஹை சீலிங் ஏரியாவிலேருந்து பார்த்தாலும் அதோட வியூ ரொம்ப அழகாக இருக்கும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறப்பையும் அது ரொம்ப அழகாக இருக்கும். என்னோட பெட்ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. அது வந்து அந்த பக்கம் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து நல்ல மவுண்டன் வியூ நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ வந்து அதை நான் திவ்யாட்டு நான் கேட்டு அந்த இடத்துல வந்து பே விண்டோவாக எனக்கு அதை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு கிளாஸ் போட்டு அந்த இடத்துல வந்து நாங்கள் ஈவினிங் டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அதை வந்து நாங்கள் டிசைன் பண்ணி கேட்டிருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம் இது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16. ஸோ இதில் வந்துட்டு பெட்டுக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக வால்பேப்பர் பண்ணியிருக்கோம். ரெண்டு சைடுமே ஒரு லீனியர் விண்டோ கொடுத்துருக்கோம். வெஸ்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ கிளைண்ட் வந்துட்டு இந்த சைடுமே ரோடு அப்படிங்கிறனால ஒரு நல்ல வியூ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஃபுல்லாக இந்த வெஸ்ட் சைடில் இருக்கும். ஸோ அது வந்துட்டு நல்லா வியூ பண்ணுற மாதிரி ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ வியூ வந்துட்டு அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இங்கே எதுவுமே கிரில் ப்ரொவைட் பண்ணல. கிரில்லுக்கு பதிலாக வெளியில் வந்துட்டு இன்விசிபிள் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக கிளைண்ட் வந்துட்டு இந்த சைடு பால்கனி வேணும்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இது வந்துட்டு பால்கனியாக டிசைன் பண்ணல. பெட்ரூமோட வெஸ்ட் சைடு மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 feet வந்துட்டு 6 inches ரைஸ் பண்ணிட்டோம். ஸோ தட் அங்கே வேறு ஏதாவது சீட்டிங் போட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை டிசைன் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் வந்துட்டு பெட்ரூம்ஸில் டிவி யூனிட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெட்ரூமில் ஒரு சைடு வால் ஃபுல்லாகவே நம்ம கபோர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஒரு பீம் ஒன்று இங்கே ரன் ஆச்சு, அதை ஹைட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம்.
ஸோ எல்லா பெட்ரூம்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரிங் வந்துட்டு நம்ம உடன் பிளாங்க்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ உடன் பேட்டர்ன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேண்டம் பேட்டர்ன்ஸில் வந்துட்டு அதை லே பண்ணியிருக்கோம். பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8x6 ஒரு காம்பாக்டான பாத்ரூம். ஒரு சைடு வெட் ஏரியாவும் ஒரு சைடு ட்ரை ஏரியாவும் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூமோட டைல் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் ரஸ்டிக் கலரும் லைட் உடன் கலரும் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த உடன் கலர் டைல் பார்த்தீங்க அப்படின்னா வால்லேருந்து ஃப்ளோர்லேயும் ரன் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க 3 பாத்ரூம்லையுமே நம்ம வந்துட்டு பாடி ஜெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஹேண்ட் ஷவர் அண்ட் ரெயின் ஷவர் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வாக்கினோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5x11 ஒரு காம்பாக்டான வாக்கிங் தான். ஸோ எல் சைடு ஒரு கார்னர் கபோர்டும் இன்னொரு ஒரு கபோர்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது போக வந்துட்டு ஒரு வாலில் லாங் மிரர் ப்ரொவைட் பண்ணிட்டு அதோட பேக்ரவுண்டில் வந்துட்டு வால்பேப்பர் டிசைன் பண்ணியிருக்கோம். வாக்கினோட டோர் பார்த்தீங்க அப்படின்னா டீக்கில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டோர் வந்துட்டு சுற்றி வந்துட்டு டீக் ஃப்ரேம் பண்ணிவிட்டு நடுவில் வந்துட்டு ஃப்ளூட்டட் கிளாஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் மேலே இருக்க 3 பெட்ரூம்ஸுமே நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க எங்கர் சனோட பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்துட்டு 11x16. பெட்ரூமோட ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பே விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த பே விண்டோவை சுற்றி வந்துட்டு நம்ம க்ரீன் கலரில் வால்பேப்பர் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்டன்ட் லைட் கொடுத்துருக்கோம். பெட்ரூமோட இன்னொரு சைடு வாலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டடி ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெட்ரூமோட நார்த் வாலில் நம்ம வந்துட்டு பால்கனி கலர் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்துட்டு டீக்கில் தான் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கு. ஸோ சென்டரில் வந்துட்டு ஒரு ஓப்பனபிள் டோரும் 2 சைடுமே வந்துட்டு ஃபிக்ஸட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பால்கனி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லீனியராக டிசைன் பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4x16. ஸோ இந்த பால்கனி தான் நம்மளுக்கு எலிவேஷன் வியூவில் தெரியுது. அதனால் வந்துட்டு நம்ம சீலிங் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாக் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பால்கனியோட ஹேண்ட் ரெயிலுமே வந்துட்டு எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வெர்டிக்கல் ராட் மட்டும் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வாக்கினோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x7. ஸோ எல் மாதிரி நம்ம வந்துட்டு கபோர்ட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாலில் மட்டும் மிரர் யூனிட் பண்ணியிருக்கோம். அதோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதே க்ரீன் கான்செப்டில் வால்பேப்பர் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஹோம் தியேட்டர் ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11x16. இதோட ஷார்ட்டர் வாலில் வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூமில் வந்துட்டு 2 சிங்கிள் சீட்டர் ரெக்லைனரும் ஒரு 3 சீட்டர் ரெக்லைனரும் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஹைலைட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டிசைன் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மித்தபடி வந்துட்டு இந்த ஹோம் தியேட்டர் டீமே வந்துட்டு இதை டிசைன் பண்ணிட்டாங்க அக்வாஸ்டிக்காக. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லாண்ட்ரி ஸ்பேஸ் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு பிரிக்லேயே வந்துட்டு ஒரு லாண்ட்ரி ஏரியா மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு வந்துட்டு துவைக்கிறதுக்கும் இன்னொரு சைடு வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்குமே இன்பில்ட்டாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது போக வாஷிங் மிஷினுக்கான ஸ்பேஸுமே வந்துட்டு இங்கேயே கொடுத்தாச்சு. வந்துட்டு நம்ம காய போடுறதுக்காக ஃபோல்டபுள் கிளாத் ஹேங்கருமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிச்சனுக்கு சைடில் இருக்க யூட்டிலிட்டி ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டார் கேஸையே யூஸ் பண்ணி மெய்ட் வந்துட்டு மேலே இருக்க லாண்ட்ரி ஸ்பேஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு மெய்ட் ஸ்டே பண்ணுறதுக்கும் ஒரு ரூம் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்துட்டு ஒரு கார்டன் ஸ்பேஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதோட ரூஃபில் வந்துட்டு நம்ம எம்எஸ் ஒர்க்லேயே பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஜாலி வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸ்க்கு போகிறதுக்குமே வந்துட்டு நம்ம தனியாக ஒரு ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மெய்ட் வந்துட்டு இங்கே துணியெல்லாம் துவைச்சிட்டு அவங்களே வந்துட்டு மேலே எடுத்துகிட்டு போய் காய போட்டுருவாங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்க எல்டர் செல்லோட பெட்ரூம். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16x16. இந்த பெட்ரூமில் சவுத் வாலில் வந்துட்டு நம்ம பெட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வால் மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி வால்பேப்பர் கொடுத்துருக்கோம். சவுத் வாலில் பார்த்தீங்க அப்படின்னா டிவி யூனிட் வருது. அதுக்கு மேலே ஃபுல்லாகவே நம்ம லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வெஸ்ட் சைட்லேயுமே நம்மளுக்கு ரோடு இருக்கனால ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து கிரில் போட்டோம் அப்படின்னா லுக் வைஸ் நல்லா இருக்காது அப்படிங்கிறனால இன்விசிபிள் ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூம் ஃபுல்லாகவே ஒரு ப்ளூ கான்செப்ட்டில் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த வால்பேப்பர் வாக்கின்ல வால்பேப்பர்ஸ் அப்புறம் வந்துட்டு டாய்லெட் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ப்ளூ கான்செப்ட்டில் தான் பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கின் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த வாக்கினோட சைஸ் வந்துட்டு 6x11. வாக்கினோட 2 சைடுமே நம்ம கபோர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு மட்டும் லாங் மிரர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வால்பேப்பர் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கு. இந்த பாத்ரூமோட சைஸ் வந்துட்டு 6x11. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ட்ரை ஏரியாவும் உள்ள ஷவர் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷவர் ஏரியாவில் வந்துட்டு ஒரு வால் ஃபுல்லாகவே ஹைலைட்டர் வந்துட்டு நம்ம கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கோம். அது போக வந்துட்டு வாஷ் பேஷனோட பேக் வாலுமே நம்ம ஹைலைட்டர் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாத்ரூமே நம்ம வந்துட்டு ப்ளூ கான்செப்ட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டெரஸில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன் வைக்கிறோம் இல்லை கெட் டுகெதர் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு 6 inches ரைஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அது போக ஒரு பார்பிக்யூ கவுண்டர் மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதையுமே டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கேயுமே நம்ம ட்ரஷ் ஒர்க்லேயே வந்துட்டு ரூஃப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு வாக் ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுக்கு காரணம் வந்து இவங்க டீம் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வேலை பார்த்தாங்க. டைமிங் பார்க்கல, எங்களுக்கு எந்த தேவையோ என்னென்ன விஷயங்களோ இமீடியட்டாக நாங்கள் சொல்கிறத வந்து இமீடியட்டாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. மேசன் ஒர்க்காக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், ப்ளம்பிங் ஒர்க்காக இருக்கட்டும், எய்தர் இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது எங்களுக்கு எந்த ஹெசிடேட் இல்லாமல் அருமையாக பண்ணி கொடுத்தாங்க.
எல்லா டீமுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அடுத்து வர ப்ராஜெக்ட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீமை ரெஃபர் பண்ணுவேன். இந்த பொறியாளன் டீமை வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு டீம்னு நான் சொல்லுவேன். நான் ரியலி தேங்க்ஸ் டு தெம். ஹோப் இந்த வீட்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ் வந்துச்சுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு இதுவே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.